என் அன்பு குழந்தையே, உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீ செய்யாத தவறுக்கும் உன் மீது பழி சுமத்துகிறார்கள். உன்னை பற்றி தவறான விஷயங்களை புறம் பேசுகிறார்கள். உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விடச் செய்வதே அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. இப்படியாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி பயந்து கொண்டும் கவலைப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றாய். என் கண்மணியே, அவர்களையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒருவர் உனக்கு தவறிழைத்தால் அவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே. ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசினால் நீயும் அந்த தவறை மீண்டும் அவர்களுக்கு செய்யாதே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், பழி வாங்குவதால் எதிரில் இருப்பவர்கள் மட்டும் வீழ்வதில்லை, பழி வாங்குபவரும் தான். பழிவாங்கும் எண்ணம் கொண்டவரும் ஒரு நாள் வீழத்தான் செய்வார்கள். நீயும் அந்த செயல்களை செய்தால் நீயும் அவர்களில் ஒருவராய் மாறிவிடுவாய். நீயும் அவர்களை போன்று மாறி நீயும் அந்த படுகுழியில் விழுந்து விடுவாய். உன்னுடைய நற்குணங்களையும் இழந்து விடுவாய். அதன் பிறகு உன்னுடைய நிம்மதியின் கதவு மூடிக்கொள்ளும். உன்னுடைய பிள்ளையான நீ அவ்வாறெல்லாம் சிந்திக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ அந்த கதவுக்குள்ளும் சிக்கிக் கொள்ள மாட்டாய். நீ என்னுடைய பிள்ளை. இந்த அறிவுரை உன்னுடைய ஆன்மாவிற்கும் மாயை நிறைந்த உன்னுடைய மனதிற்கும் தான். சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுடைய சூழ்ச்சியை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று கேட்கின்றாயா? அவர்களுடைய நோக்கத்தை நீ முறியடிப்பதுடன் உன்னுடைய வெற்றியை நீ பெற்றுவிடலாம். உன்னுடைய எதிரியின் நோக்கம் உன்னை அழவைத்து பார்ப்பது, உன்னை புலம்ப வைப்பது, உன்னுடைய நிம்மதியை கெடுப்பது என்றால் நீ அவ்வாறு நடந்து கொள்ளாதே. மாறாக நீ அவர்களின் முன்னால் சிரித்த முகத்தோடு இரு. எப்பொழுதும் உன்னை உற்சாகமாக காட்டிக்கொள். அவர்கள் எத்தனை ஆயுதங்களை உன் மீது செலுத்தினாலும், அது உன்னை காயப்படுத்தினாலும் நீ உன்னுடைய வலிகளை வெளியில் காட்டாதே. சிரித்துக் கொண்டே கடந்து விடு. அவர்களுடைய நோக்கம் உன்னை அழ வைப்பதுதான். ஆனால் நீ அழாமல் தைரியமாக சிரித்துக் கொண்டே சென்று விடு. உன்னுடைய புன்னகையும் சிரித்த முகமுமே அவர்களுக்கான தோல்வி. எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் அனைத்து துன்பங்களையும் கடந்து சென்றாயானால் உன்னுடைய எதிரிகள் உன்னிடம் தோல்வியடைந்து ஓடி விடுவார்கள். அவர்களிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதே. அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு உன்னால் உணர்த்தவும் முடியாது. உணரும் நிலைக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை. எனவே அவர்களை திருத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுத்து வீணாக உன்னுடைய நேரத்தை கெடுத்துக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்வில் நீ கவலைப்படாமல் சிரித்துக் கொண்டே இரு. உன்னுடைய புன்னகை உனக்கு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுக்கும். உன்னுடைய எதிரிகளை வீழ்த்தும் உன்னிடம் இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் புன்னகையும் நம்பிக்கையும் மட்டும்தான். அதனால் மன தைரியத்துடன் நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எனதிந்த ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். நிச்சயம் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கின்று கிடைத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. யார் என்னை நேசிக்கிறாரோ அவரது பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன். அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே வெளிவரும். அவருடைய நாக்கு என்னுடைய நாமத்தையே உச்சரிக்கும். எனக்கு பெரிய அளவிலான பூஜைகள் தேவையில்லை. எங்கு என் மீது அன்பு இருக்கின்றதோ அங்கு நான் இருப்பேன். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அவர்களே என்னை வழிபடுகின்றனர். எவர்கள் என்னுடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள். இன்று என் மீது நம்பிக்கை வைத்து பெருமாளே என்று உச்சரிக்க ஆரம்பித்தாயோ அன்றே நான் உன்னை என் கைகளில் ஏந்திவிட்டேன். உன் பாவங்களும் கர்மாக்களும் கரைகின்ற காலம் இது. உன் கண்ணீரை துடைக்கும் பொருட்டே நான் உன்னை என் பக்கம் ஈர்த்திருக்கின்றேன். உன் கவலைகளை கரைக்கும் பொருட்டே உன் வாயில் என் நாமத்தை உச்சரிக்க வைத்திருக்கின்றேன். உன் மனரணங்களை ஆற்றும் பொருட்டே நாள்தோறும் உற்சாக வார்த்தைகளை உன் செவிகளில் சேர்க்கின்றேன். நீ என்னை தேடி வந்த நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது. சிறிய சிறிய காரணங்களுக்காக நீ அழுது கொண்டிருக்கின்றாய். உனக்கு தெரியுமா, உன்னை பேரிடர்களிலிருந்து காப்பாற்றவே நான் உன் வாழ்வில் நுழைந்தேன்.
நீ என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? இனி எதற்காகவும் பயப்படாதே. உன் பயணம் என்னுடைய பாதையை நோக்கியே இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் என்ற மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன். என்னுடைய நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு. என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டு இரு. இனிவரும் காலம் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நேரம், இந்த நொடி இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் பொறுமையாக முழுவதுமாய் கேட்டுவிட்டு கொஞ்ச காலம் பொறுத்திரு. உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் கூடிய விரைவில் நிறைவேறும். ஒவ்வொரு முறை நான் உனக்கு வாக்களிக்கும் போதும் இது நடக்குமா என்று நம்பிக்கை இழக்காதே. உன்னுள் இருப்பது நான் அல்லவா? நான் நடத்துவேன். நான் நடத்தி காட்டுவேன். வெகு விரைவில் நீயே வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி இந்த அப்பா நிகழ்த்தி காட்டுவேன். ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ மேற்கொள்ளும் போதுதான் முன்பில்லாத தடங்கல்கள் எல்லாம் உன் முன் வந்து நிற்கின்றது என்று கவலைப்படாதே. எதை செய்ய நினைத்தாலும் அதில் ஒரு தடையும் தடங்களும் வந்து நிற்கின்றது. இதில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும். அமாவாசை என்றால் தண்ணீர் உள்வாங்கிவிடும். இது இயற்கைதானே? அதுபோலத்தான் ஒரு நல்ல காரியத்தை செயல்படுத்தும் போது தடைகள் வருவது இயற்கைதான். தடைகளை தாண்டி நீ நிறைவேற்றும் போதுதான் அந்த காரியத்திற்கு பலன் அதிகமாக கிடைக்கும். நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனடியாக நடந்துவிட்டால் அதில் உனக்கு ஒரு படிப்பினை இருக்காது. வாழ்வில் அனைத்தும் ஒரு படிப்பினைதான். எல்லாம் அவற்றின் அடிப்படையில் தான் நடக்கும். தோல்வியில்தான் படிப்பினை இருக்கின்றது. அதனால்தான் தோற்றவர்கள் சில காலத்திலேயே அறிஞர்களாக மாறுகின்றனர். என் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் அதற்காக நீ பொறுமை காத்ததும் அது நிச்சயம் உன்னை உன் பாதையில் நிலைக்க வைக்கும். சதா சர்வ காலங்கள் அனைத்திலும் என் வாழ்வில் கஷ்டங்கள் இருக்கின்றன, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்று கேட்கிறாயே. முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்று அறிவாயா? வாழ்க்கை என்பது எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதில் இல்லை, இருப்பதை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் என்பதை பொறுத்தே வாழ்க்கை அமையும். எதிர்பார்ப்பிற்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமிக்க சம்பவங்களில்தான் வாழ்க்கை அடங்கியுள்ளது. நீ எதிர்பார்ப்பதெல்லாம் நடந்து கொண்டே வந்தால் அந்த வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒன்று இருக்காது. நீ நினைப்பதெல்லாம் உடனுக்குடன் தானாகவே நடந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையில் உனக்கென்ன வேலை? வாழ்க்கை என்றால் எதிர்பாராதது நடந்து கொண்டுதான் இருக்கும். எதிர்கொண்டு வென்று நாம் எதிர்பார்த்ததை நடத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரிகளும் சதி செய்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். எதிரிகளே இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமற்றது. அவர்களை மிதித்து போராடி வென்றால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாகும். உனக்கான நேரம் கனிந்து விட்டது. அதனால்தான் எனதிந்த வார்த்தைகள் உன் செவியை வந்தடைந்தன. உன் வீட்டில் உன் மனம் விரும்பிய ஒரு விசேஷ நிகழ்ச்சி